பிரேமம் படத்துக்கு பிறகு தனுஷோட கொடி படத்தில் ஜோடி போட்டு நடித்தாங்க. தமிழ் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே கவனம் பெற்றாங்க. நிறைய ரசிகர்கள் பட்டாளத்தையே பக்கம் இழுத்தாங்க. இப்படி கடந்த 10 வருடங்களாக அவர் கடந்து வந்த பயணம், அதாவது சினிமா உலகத்தில் அவர் கடந்து வந்த பயணம் வந்து அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறத இன்றைக்கி அவர் போட்டு உடைச்சிருக்கார். அவர் பேசின பேச்சிலேருந்து போட்டு உடைச்ச மாதிரி அப்படியே காட்டிட்டார். சமீபத்தில் அவர் நடித்து வெளியில் வந்த பைசன் படத்தோடைய பத்திரிகையாளர் சந்திப்பு, செய்தியாளர் சந்திப்பு வந்து நடக்குது. அதில் அனுபவமாக பேசுகிறாங்க. அதாவது தன்னுடைய ஆரம்பகால சினிமா அனுபவங்களில் அவர் மிகுந்த ஒரு உருக்கமாக பதிவு பண்ணியிருக்காரு அந்த இடத்துல. ஏன் இவ்வளோ ஜாலியாக இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச, இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக, இயல்பாக, ரொம்ப க்ளோஸாக, நெருக்கமாக, முத்த காட்சியெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் ரொம்ப சூப்பராக அற்புதமாக நடிக்கிறாங்களே, இவங்களுக்கு என்ன அப்படின்னா வழி? இவங்க இவ்வளோ தூரம் உருக்கமாக பேசுகிற அளவுக்கு அப்போ நம்ம சினிமாவில் பார்க்குறதுல அந்த பிம்பம்லாம் போலி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிரேமம் திரைப்படத்துக்கு பிறகு எனக்கு பல பாராட்டுகள் வந்தாலும் மறுபக்கத்தில் கடுமையான எதிர்மறையான விமர்சனங்களும் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. மலையாள சினிமாவில் அவருக்கு நடிக்கவே தெரியாது அப்படின்னு டோட்டலாக அவர் ஓரக்கட்டின தான் சொல்கிறாங்க. கவிஞர் வாலியிலேருந்து நிறைய நடிகர்கள் வந்து சினிமாவில் வந்து உனக்கெல்லாம் என்ன நடிக்க தெரியுது, நம்ம நடிகர் சூர்யாவை சொல்லாத இயக்குனர்களாக ஆரம்பத்தில் அந்த மாதிரி அனுபவமாவையும் உனக்கெல்லாம் என்ன நடிக்க தெரியுதுலாம் எதுக்கு சினிமாவுக்கு வரேன்னு மலையாள சினிமாவிலே அவங்கள பிரேம படத்துக்கு பிறகு அவங்கள ஓரம் கட்டியிருக்காங்க.